ஆய்வு பண்றோம் அப்படிங்கிற பேர்ல ஆர்வ கோளாறுல தாவேகா தொண்டர்கள் பண்ணக்கூடிய அடாவடித்தனம் நாளுக்கு நாள் அதிகரிச்சுட்டு இருக்கு. இவங்களுடைய ரீல்ஸ் மோகத்துக்கு ஒரு அளவே இல்லையா அப்படிங்கிற கேள்விய பொதுமக்கள் இன்னைக்கு கேட்க ஆரம்பிச்சிருக்காங்க. பாருங்க, ஓடக்கூடிய ஒரு பேருந்துல அந்த நடத்துனரோட பிரச்சனை பண்ணி அத வீடியோல பதிவு பண்றாங்க. அந்த மனுஷனே பாவம் வயசானவர், இன்னும் எத்தனை வருஷத்துல ரிட்டையர் ஆக போறாருன்னு தெரியல. நீ நான் வாசல இறங்கணும் தூங்கிட்டாரு. நான் தரணி வரது இருந்தீங்க எவ்வளவு நேரமா நினைச்சு தெரியுமா? வண்டி வாசு இறங்கன்னு சொல்லியிருக்கேன். வாசு இறங்கன்னு சொன்னா இல்லையாங்க? வாசு நீங்க டிக்கெட் எங்க எடுத்தீங்க? டிக்கெட் எங்க எடுத்தீங்க? வாசு வந்துச்சு சொன்னார்ல. வாசு மேல தப்புதான். அப்ப நீங்க தான் அவர் கலவாண்டா நான் சொல்லலையே. ஐடி கார்டுக்கு நீங்க கேட்க கூடாது. நான் உங்களை உசுப்பி தான் தப்பு செஞ்சா நீங்க ஐடி கார்டு கேட்கலாம். ஏதாவது பேசுவேன் நானு சொல்லுங்க. சரி இறங்க, தப்பு உங்க மேல இருந்து இறங்குனா இறங்க, இல்ல அங்க இறங்குங்க. நான் தரணி வருது அப்படின்னு நீங்க என்ன சொன்னீங்க? சிறையில் இறங்குறீங்களான்னு கேட்டேன். சிறையில இறங்கிட்டு லேடி இறங்கிட்டாங்க பழைய பஸ் ஸ்டாண்ட்ல. நாங்க கண்ணு மூடிக்கிட்டு வண்டி ஓட்டிட்டு வரல. புரியுதுங்க. நான் ஒன்னும் அது 5 நிமிஷமா வண்டி நின்று வாசல. அவர் ஐடி கார்டு கேட்க நீங்க யாரு? அவர் ஐடி கார்டு கேட்க நீங்க யாரு? பப்ளிக் ஐடி கார்டு கேட்க சர்வெண்ட் தான், பப்ளிக் இல்ல. அவர் தப்பு செஞ்சா நீங்க கேட்கலாம். தப்பு செஞ்சா நான் அவருக்கு வேலையை கரெக்டா செய்யறாரு. நான் பாத்துட்டு தான் வரேன். வயசுக்கு மரியாதை கொடுங்க. சரி போங்க, இப்ப சிவேர்ல இறங்கினா இறங்கி போங்க. அவர் வாசல இறங்கி சத்தம் கொடுத்தாரு. எங்க இறங்க போறீங்க? இங்கே இறங்கிடுங்க. அந்த இது எப்படிங்க இறக்கி விடுவாங்க? நான் சாப்பிட எனக்கு வண்டி வருங்க, நான் போய்க்கிறேன். ஓபன் பண்ணுங்க. பஸ் ஸ்டாப்ல போட்டோம். நீங்க இவங்க பாட்டுக்கு இந்த மாதிரி ரீல்ஸ் எடுத்து அத சமூக வலைதளங்கள்ல போட்டு தப்பு செய்யாத ஒரு மனுஷனை தேவையில்லாம அச்சுறுத்துறது எந்த விதத்துல நியாயம்? தாவேகா அரசு, மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் நேரடியாக உங்க தொண்டர்களுடைய ஆர்வ கோளாறுக்கு ஒரு புல் ஸ்டாப் வைக்க தயவு செஞ்சு முயற்சி பண்ணுங்க. இப்படி தொடர்ந்து அரசு ஊழியர்களையும் அரசு அதிகாரிகளையும் இவங்க அச்சுறுத்திக்கிட்டு இருந்தாங்கன்னா நாளைக்கு அது உங்க ஆட்சிக்கு எதிராகவே ஒரு மிகப்பெரிய விமர்சனமாக மாறும். இந்த ஆர்வ கோளாறுலாம் கொஞ்சம் மூட்டை கட்டி வைக்க சொல்லிட்டு ஆட்சியை எப்படி ஒழுங்கா நடத்துறது அப்படின்னு தயவு செஞ்சு உங்க அமைச்சர்களுக்கும் தொண்டர்களுக்கும் அட்வைஸ் பண்ணுங்க. அதுதான் காலப்போக்குல உங்களுக்கு நல்லது.